கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான பரிசுத்த சபை கூடுதலை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாராவது ஸ்தோத்திரம் பண்ணி செபித்து இந்த ஆராதனை துவங்குவோமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த வேலையில் உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ராஜா ஏசப்பா, உங்க நாமத்தை தொழுது கொள்ளுகிற உங்களுடைய பிள்ளைகளாகி எங்கள் எல்லாரையும் ஒருமன ஆவியினால நிரப்புவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய பரிசுத்தத்தை ஊற்றுவீராக. உங்க பிரியமில்லாத எல்லா அருவருப்புகளும் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. இந்த இடம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமாக செபிக்கிறையா. எங்க 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்கள், மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அப்பா, நீர் வாக்கு மாறாத தெய்வமாக எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமாக செபிக்கிறோம். நீர் அப்படியே கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு நன்றி. ஆராதனை அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. பாடல் வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்க. துதி ஆராதனை வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்க. சங்கீத பகுதி, வேதப்பாடு பகுதியை பொறுப்படுத்தி நடத்துங்க. காணிக்கை பகுதியை பொறுப்படுத்தி நடத்துங்க. உடைய ஜீவனுள்ள வார்த்தையை பொறுப்படுத்தி நடத்துங்க. ஒவ்வொரு பகுதியும் மகிமையை நாங்கள் காண கிருபை செய்யுங்க. உங்க பிரசன்னத்தை காண கிருபை செய்யுங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல ஏசப்பா, விடுதலை ஆக்கப்பட்டு கடந்து செல்ல கத்த கிருபை செய்யுங்க. உடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அப்பா கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட்டு கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தருவீராக. உலகம் எங்கும் நடக்கிற சகல பரிசுத்த வான்களுடைய ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கிருபையாக இந்த பரிசுத்த சபை கூடுதல் நமக்கு ஆசீர்வதித்து தந்தபடியினாலே நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை யாவரும் உட்காருவோம். பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிழ்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாடல் புத்தகத்திலே தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும் என்ற பாடலை பாடி ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, பாரில்
உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி உமது புகழை நான் பாடுவேன். பாவனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவநோய் நீக்கிடுமே. பாவனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவநோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாவி உமது நான் பாடுவேன். தூயாவி தூயவரே நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பெயர் சொல்லி அழைத்தவ நீரல்லவோ அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. பெயர் சொல்லி அழைத்தது நீரல்லவோ அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே உமது தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய புகழை பாடும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய ராஜரீக கூட்டமாக நாம் இருக்கிறபடியினாலே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுப்பாவை ஆராதிக்க இந்த வேளையில் நம்ம ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்போம். யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் இயேசுப்பாவை ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆராதிக்க நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா. அவரை ஆராதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அவரை ஆராதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவரை துதித்து பாடி இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அவரை துதித்து கொண்டே இருப்போம். அவரை போற்றி கொண்டே இருப்போம். அவரை புகழ்ந்து கொண்டே இருப்போமாக. அல்லேலூயா. அன்பின் தெய்வத்தை நாம் போற்றி கொண்டே இருப்போமாக. ஓ, நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் போற்றி கொண்டே இருப்போமாக. மகத்துவமான தெய்வத்தை நாம் போற்றி கொண்டே இருப்போமாக. அல்லேலூயா அல்லேலூயா
அப்படியே அவரை நோக்கி பார்ப்போமாக. அப்படியே அவரை துதிக்க ஒப்பு கொடுப்போமா. அப்படியே அந்த அழகுள்ள தெய்வத்தை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா. அந்த சிறந்த தெய்வத்தை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா. ஒப்பற்ற தெய்வத்தை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா. நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா. ஓ, நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய பேச்செல்லாம் நம்முடைய ஏசப்பாவாக இருக்கிறாரே, அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்க. ஓ, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்க. கர்த்தர் பெரியவர், அவரை துதியுங்க. ஓ, கர்த்தர் உயர்ந்தவர், அவரை துதியுங்க. ஓ, கர்த்தர் சிறந்தவர், அவரை துதியுங்க. ஓ, நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரை துதியுங்க. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரை துதியுங்க. ஓ, நமக்காக வழிகளை செவ்வையாக்குகிறவரை துதியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாரும். ஜீசஸ், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. glory, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவே உணர்ந்து என்றவர் நீதானே செய்யா. அப்பாவை பார்த்து தழும்புகளா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யாப்பா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. எல்லாரும் கேட்போமா. ஆமெனப்பா. உங்க பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் சமூகத்துல கடந்து வந்திருக்கிறையா. எங்களுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வீராக. தழும்புள்ள கரத்தை எங்கள் மேல் வைத்து எங்களை சுகமாக்குவீராக. எங்கள் பலவீனத்திலிருந்து சுகமாக்குவீராக. சுகர் வியாதியிலிருந்து சுகமாக்குவீராக. ரத்த அழுத்தத்திலிருந்து சுகமாக்குவீராக. இருதய பிரச்சனையிலிருந்து சுகமாக்குவீராக. ஏசப்பா, வலிப்பு நோய் இருந்து அப்பா சுகமாக்குவீராக. அப்பா, உமக்கு பிரியமில்லாத ஆஸ்துமா நோய் இருந்து சுகமாக்குவீராக. அப்பா, உங்களுடைய கழுமலை தொட்டு உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வைத்து நீ சுகமாக்கும்படியாய் செபிக்கிறேன். ஓ, என்னிடத்திலே வா, உனக்கு சுகம் உண்டு என்று சொன்னீரே. அப்பா, நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னீரே. இந்த வேளையில் உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேலும் கரத்தை வைத்து நீர் சுகப்படுத்தி அனுப்புவீராக. என்று காண்கிற எகிப்தை இனிமேல் காண மாட்டீர்கள் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, இன்று காண்கிற எந்த வியாதினாக காணாதபடிக்கு, எந்த போராட்டத்தை காணாதபடிக்கு, எந்த கரண் பிரச்சனையை பாராதபடிக்கு என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya மகிமைப்படுத்துவோம். ஹalleluya உயர்த்தி மகிழ்வோம். ஹalleluya 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 praise the Lord. ஹalleluya 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 ஹalleluya. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா ஆமென் எல்லாரும். நான் உமக்கே சொந்தமானே. ஆமே என் உயிரான கிறிஸ்து வந்ததா ஆமே உம்முறவுக்குள் வந்து விட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 எல்லாரும் நன்றி அப்பாவே நன்றி. பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே ராஜா. அக்கினி ஆமென் அப்பா மழை நீரே இக்கட்டில் துணை நீரே என் இருளில் வெளிச்சம் நீரே. ஆமாப்பா இக்கட்டில் துணை நீரே அப்பா என் இருளில் ஆமே. நன்றி எல்லாரும் நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா ஆமென். இது துக்கத்தோடு இருக்க வேண்டிய வேலை இல்லை, இது மகிழ்ந்து களி கூற வேண்டிய வேலை, இது ஆர்ப்பரிக்க வேண்டிய வேலை, இது உயர்த்த வேண்டிய வேலை, அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டிய ஒரு வேலை. ஓ தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு வேலை, தேவனோடு சஞ்சரிக்கிற வேலை. ஆமென். ஓ ஜீசஸ் ஹalleluya. பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். துயரிக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே எல்லாரும். துயரிக்கும் மருத்துவரே
என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் ஆமே, என் பலனெல்லாம் என் பிரியமும் நன்றி 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 பாடுவோம். ஓ ஜீசஸ் ஆமென். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு மதிலா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அக்கினியா இருப்பவரே உம்மை துதிக்கிறேயா. ஓ அக்கினி மதிலாக இருந்து என்னை பாதுகாக்கிறவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, என் கண்ணீரை துடைக்கிறவரே, என்னுடைய கால்களை மான்கால்களை போல மாற்றுகிறவரே, என்னை துதிக்க பண்ணுகிறவரே, என்னை உயர்தளங்களை உட்கார பண்ணுகிறவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஓ ஜீசஸ் ஆமென். ஓ லார்ட், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ஆளும் பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உம்மை துதிக்கிறோம். என் நீதியுள்ள நியாயாதிபதியே, என் இம்மானுவேலரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஓ லார்ட் ஜீசஸ் ஆமென். ஓ லார்ட் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து என்று கொண்டாடுவோம். அல்லேலூயா. இது அப்பாவுடைய சமூகங்க. நம்மை ஆட்கொண்ட தெய்வத்தோட சமூகம். துயர் நீக்கும் மருத்துவர் அவர்தான், நமக்கு துணையாக வருகிறவர் அவர்தான், நமக்கு இக்கட்டில் அவர்தான் துணை. எத்தனையோ இக்கட்டு வந்தது உண்மை, வந்து கொண்டே இருக்கிறது உண்மை. ஆனாலும் அந்த இக்கட்டில நம்ம அப்படியே விடுவதே இல்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகளில் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. எத்தனை முறை நம்மை விடுவித்திருக்கிறார், எத்தனை போராட்டத்துக்கு நம்மை விடுவித்திருக்கிறார், எத்தனை கண்ணீருக்கு நம்மை விடுவித்திருக்கிறார், எத்தனை கொள்ளை நோய்க்கு நம்மை விடுவித்திருக்கிறார், எத்தனை மரண கட்டுகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார், எத்தனை விபத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார், எத்தனை நஷ்டத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார், எத்தனை போராட்டங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார், எத்தனை துயரத்துக்கு நம்மை விலக்கி அவர் பாதுகாத்திருக்கிறார். அந்த மகிமை தெய்வத்தை ஆராதிப்போமா? அப்படியே அந்நிய பாஷையில தேவனோட சஞ்சரிக்க ஒப்பு கொடுப்போமா? அக்கினி முதலா இருக்கிறவரை ஆராதிப்போமா? ஓ இக்கட்டு துணையா இருப்பவரை ஆராதிப்போமா? நமக்கு துணையா இருப்பவரை ஆராதிப்போமா? நம்முடைய இருளிலே வெளிச்சமா இருக்கிறவரே, ஓ வழியே தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு பாதையிலே மகனே மகளே இதுதான் வழி என்று சொல்லி திருவலம் பற்றி நம்மை நடத்தி வருகிறாரே, அந்த அன்புள்ள தெய்வத்தை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. அப்படியே அவரோடு பேசுவோமா? அப்படியே அவரோடு பேசுவோமா? கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன், என் ராஜாவை நான் துதித்து மகிழ்வேன். எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவரை துதிப்பேன், அவர் பாராட்டின கிருபைகளுக்காக அவரை துதிப்பேன். மரணத்தின் அடிவாரத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரு, ஓ நெருக்கமான பாதையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து விசாலத்துல வைத்தாரு, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரு. கண்ணீரே என் படுக்கையாக இருந்தது, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினாரு. நான் அவரை இன்னும் துதிப்பேன், நான் அவரை இன்னும் போற்றுவேன்.
அவரையே நான் நம்பி வாழ்வதா, அவரையே நான் நம்பி வாழ்வதா. அவர் எனக்கு சொந்தமானா, நான் அவருக்கு சொந்தமானே. என் நேசரவர், என் பிரியமவர், என் ஆத்தும மனவாளரவர், எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவரவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக வாசல்களை திறக்கிறவர், ஓ எனக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், என் அன்பின் தெய்வம் அவர், என்னை ஆட்கொண்ட பிதாவர், என்னை தோளின் மேல் சுமக்கிறவர் அவர், ஓ என்னை சுமந்து செல்லுகிற தெய்வம் அவர், என்னை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறவர், என்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை அன்புள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், எத்தனை அன்புள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். சொல்லுவோமா அப்பாவை பார்த்து, உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே, என் உயிரான ஆமென் உம்முறவுக்கு வந்து விட்டே, என் உயிரான ஆமென் ராஜா உம்முறவுக்கு வந்து விட்டே. எல்லாரும் நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா நன்றி, அல்லேலூயா நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. தேவன் தாமே கிருபையாக இந்த ஆராதனை வேலையை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடினாலே நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளிலே பெய்த இந்த பெரும் மழைக்கு தேவன் கிருபையாக எல்லாரையும் விலக்கி பாதுகாத்து, ஜீவனை பாதுகாத்து, நம்முடைய உடைமைகளை பாதுகாத்து நம்மை வழி நடத்தினார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னும் மழை நீர் தேங்கி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு தேவ ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து அதை அகற்றக்கூடிய ஞானத்தையும், அந்த தண்ணீர் வடிகக்கூடிய அந்த வழிகளை ஏற்படுத்தக்கூடிய ஞானத்தையும் தேவன் தந்து கிருபையாக இனி வரும் நாட்களில் எவ்வளவு மழை பெய்தாலும் அது எந்த ஜனங்களையும் எந்த வீட்டையும் யாரையும் பாதிக்காத அளவுக்கு அது அழகாக தண்ணீர் வடிந்து போகும்படி தேவன் கிருபை பாராட்டும்படியாக அந்த ஞானத்தையும் அறிவையும் வழி நடத்த நம்முடைய தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தேவனும் கொடுத்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்கும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருடைய கரணமோடு இருந்து, இந்த ஊழியத்தோடு இருந்து, நம்மோடு இருந்து, நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து, நம்முடைய விசுவாச பிள்ளைகள் நம்மோடு ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணும்படியாக, உயர்த்தும்படியாக இந்த பகுதியில கர்த்தருக்கென்று அவருடைய நாமத்திற்கென்று சத்தியத்துக்கென்று ஒரு வாசலை தேவன் திறந்து தரும்படியாக, ஓ நான் மேய்ப்பனாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த மேய்ப்பனுடைய மந்தையின் ஆடுகளை இந்த இடத்துல கூட்டி சேர்க்க தேவன் உதவி செய்யும்படியாக நம்ம எல்லாரும் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில நம்ம மத்தியில இருக்கிற அருமையான மகள் மைட்டி டாரத்தி முன்பதாக வந்து கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதியை மாறி மாறி வாசிப்பார்கள். மகளோடு கூட சேர்ந்து நாமும் வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 31 முடிய. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன்.
துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே வேத பாட பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் முன்பதாக வந்து கொடுக்கப்பட்டுள்ள வேத பாட பகுதியை நமக்கு முன்பதாக வாசிப்பார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் முழுவதும். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் முழுவதும். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபியர் ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும். இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார்.
அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்கிறார்கள். இப்போதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமலும் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யவும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 53 அதிகாரம், சங்கீதம் 53 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 53:5, பக்கம் 702. உனக்கு விரோதமாய் பாளையனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கம் அப்படின்ற ஒரு காரியம் ஏன் வருகிறது, எதனாலே வருகிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்க தேவன் சித்தமாக இருந்து இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ வித்தியாசமான செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் பலவிதமான வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவது உண்டு. ஆனால் இந்த நாளில் பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை, தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் ஏன் வெட்கப்படுகிறேன், நான் ஏன் அவமானப்படுகிறேன், நான் ஏன் நிந்தையை சுமக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும், எல்லா தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும், நான் நன்றாக செபிக்கிறேனே, நான் நன்றாக வேதத்தை வாசிக்கிறேனே, ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த வெட்கம் வருகிறது, அவமானம் வருகிறது அப்படி என்று சொல்லி பல நாட்களாக பல கேள்விகள் நமக்குள்ளே உண்டு. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்குண்டான காரணங்களை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்.
பாருங்க, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, தேவன் அவர்களை வெறுத்தபடினால ஏன் நமக்கு வெட்கம் வருதுன்னா, அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் நம்மளை வெறுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிசாசு என்ன கொண்டு வருதுன்னா, வெட்கத்தையும் அவமானத்தையும் நிந்தையையும் அவன் என்ன பண்றான், கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்ப ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதனாலதானே அவர் நம்மளை வெறுக்கிறாரு. அப்போ அதுக்கு என்னென்ன காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வாசிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 19 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 19 வசனம், பக்கம் 767. வெறுக்கிறார். ஆமென், 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 ஆமென். கை, இருதயம், கால், சாட்சி பண்ணுதல். ஆமென். பாருங்க, இங்க மொத்தம் 7 காரியங்களை ஆண்டவர் நமக்கு சுற்றி காட்டுகிறார். இந்த 7 காரியங்களை குறித்து அந்த 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அப்போ இன்றைக்கு கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது, அப்ப கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? வெறுக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம வெறுக்கிற காரியத்தை நமக்குள்ள காணப்படும் பொழுது, அது நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவர் அதை வெறுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே அந்த வெறுப்பு உணர்ச்சியானது நம்மேலே வீசப்படும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது? வெட்கம், அவமானம், நிந்தை, இதெல்லாம் நமக்கு என்ன வருது? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நாம நம்ம கிட்ட இருந்து வெறுத்து தள்ளலனா, நிச்சயமா நீங்களும் நானும் என்னத்தை தான் அனுபவிப்போம்? வெட்கத்தை தான் அனுபவிப்போம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் வெறுக்கிற அந்த 7 காரியத்துல 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியத்தையும் 3வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நீதிமொழிகள் 6 ஆமென், 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 ஆமென். இந்த 3 காரியங்கள் இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதலாவதையும் 3வதையும் பார்ப்போம். 2வது காரியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் பரிசுத்த சபை கூடுதலிலே நாம அந்த காரியத்தை தியானிப்போம். அது மிகவும் ஒரு பெரிய காரியமா இருக்கிறபடினால அதுக்கு நேரம் போதாது. அதனால் இப்பொழுது இந்த முதலாவது காரியத்தை 3வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் வெறுக்கிறதுலே முதலாவது காரியமா இருக்கிறது என்ன? மேட்டுமையான கண் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மேட்டுமையான கண்ணுக்கு ஆங்கில வேதாகமத்திலே பரிசுத்தவான்கள் கொடுத்திருக்கிற அர்த்தம் என்ன? தன்னை மிகைப்படுத்தி மற்றவர்களை தள்ளுபடி செய்யும் மனப்பான்மை. அந்த மேட்டுமையான கண்ணுக்கு என்ன அர்த்தம் கொடுத்திருக்காங்க? தங்களை தாங்களே மிகைப்படுத்தி மற்றவர்களை என்ன பண்ணுவாங்க? ஒதுக்குவாங்க, தள்ளுபடி செய்யும் ஒரு மனப்பான்மை தான் மேட்டுமையான கண்ணுன்னு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து வச்சிருக்காங்க வேத ஆசிரியர்கள். அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்மளை நாமே உயர்த்துறதுக்கு பேரு தான் என்னது? மேட்டுமை. அப்ப அது அந்த மேட்டுமை எதில் தெரியுன்றாரு? நம்முடைய கண்ணில் தெரியும் பாருங்களேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பாவத்தை அவர் கழுவும் போது என்ன பண்ணாரு? சரீரத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கழுவினார். ஏன்? அது நம்முடைய தலையிலையோ, கண்ணிலையோ, வாயிலையோ, மூக்கிலையோ, காதுகள்லையோ, கைகள்லையோ, நம்முடைய சரீர உறுப்புகள்ல எந்த வகையில நாம கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தாலும் சர்வாங்க சுத்திகரிப்பை தேவன் நமக்கு என்ன பண்ணாரு? பாவ மன்னிப்புல நமக்கு கொடுத்தார். அதனாலதான் அந்த சுத்திகரிப்பின் போது நமக்கு என்ன பண்ணுது? இந்த பாவங்கள் நம்ம விட்டு அகற்றப்படுகிறது. நாம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க அந்த மேட்டுமைய ஆண்டவர் எந்த இடம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னார்னா கண்ணு. அதே கண்ணு தான் வேதம் என்ன சொல்லுது? கண் சரீரத்தினுடைய என்னவா இருக்கு? விளக்கா இருக்குது. உன் சரீரம் வெளிச்சம், உன் கண்ணு நல்லா தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்கும்? வெளிச்சமா இருக்கும்னாரு. அப்ப உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு அந்த கண்ணை குறித்து நாம எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்ப அந்த கண்ணுல நாம் என்ன பண்றோம்? நம்முடைய சரீரத்தினுடைய கேட்டா இருக்காது.
அந்த கண்ணு வழியா தான் எல்லா விஷயங்களும் உள்ள போகுது. அந்த கண்ணு வழியா தான் நமக்குள்ள என்ன வருது? பாவம் உள்ள நுழையுது, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அப்ப அந்த கண்ணை நம்ம என்ன பண்ணணும்? வேலி அடைத்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையா இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய கண்கள் பாலிலே கழுவுன சுத்தமான கண்களா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய கண்ணு அவ்வளவு சுத்தமா இருக்கும்போது அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிற மனவாட்டியா இருக்கிற நம்முடைய கண்ணு எப்படிதான் இருக்கணும்? சுத்தமானதுதான் பார்க்கணும், சுத்தமானதுதான் நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுது? நம்ம கிட்ட இருந்து அன்பான கனிவான ஒரு பார்வை வர வேண்டிய இடத்துல மேட்டுமையான கண் வரும்பொழுது, மேட்டுமையான எண்ணங்கள் உள்ள பார்வை நமக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வெறுப்பு, அந்த குணாதிசயம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த காரியத்தையும் வெறுக்கிறார், நம்ம என்ன பண்றாரு? அவரு வெறுக்க ஆரம்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம நம்மை பற்றி மிகப்படுத்துறது, இன்னைக்கு உலக பிரகாரமான மக்கள் எதெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டுவாங்க? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. தங்க ஜாதியை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, தங்களுடைய அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, தங்க அழகை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, தாம் படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, தாம் குலம் கோத்திரத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, தனக்கு இருக்கக்கூடிய ஆடம்பர வாழ்க்கை குறித்து, நம்ம வீட்டில் இருக்க உடைமைகளை குறித்து, தனக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை குறித்து, தனக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பை வைத்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க? மேன்மை பாராட்டுறாங்க. நான் இப்படி, நான் பலசாலியா இருந்தா அதை ஒரு மேன்மை பாராட்டுறாங்க. அதே போல தனக்கு அதிகார பலம் இருந்தால் அதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு மேன்மை பாராட்டுகிற காரியம் உலக பிரகாரமான மக்கள் இடத்துல அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அது ஒரு நாளும் ஏசப்பாவுடைய பிள்ளைகளை, ஏசப்பாவை ஆராதிக்கிற பிள்ளைகள் இடத்துல அது காணப்படக்கூடாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. நாம யாரு? வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி, நாம வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அதனால் நம்ம இடத்துல என்ன வரக்கூடாது? இந்த மேட்டுமையான காரியம் எதுவும் வரக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் நம்ம இடத்துல வரவே வராது. ஆனா ஆவிக்குரியவங்க கிட்டையும் சில காரியங்கள் வருது. இந்த உலக மக்கள் இடத்துல இப்ப நம்ம சொன்ன இந்த பட்டியலில் இருக்க எந்த காரியமும் இல்லாம கூட சில பேர் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்டேயும் சில மேட்டுமையான காரியத்தை பார்க்க முடிகிறது. எப்படி அதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். என்ன? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 255, பக்கம் 255. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சீங்களா? பவுல் அழகா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நல்ல ஜெபிக்கக்கூடிய, நல்ல வேதம் வாசிக்கக்கூடிய, நல்ல உபவாசம் இருந்து தேவனுடைய சமூகத்துல காத்து இருக்கிற, அது விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரரா இருக்கட்டும், அது யாரா ஒன்னா இருக்கட்டும், ஆனா அவங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? சில காரியங்களை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? நல்ல ஜெபிக்கிற வரத்தை கொடுக்கிறாரு, நல்ல ஆராதனை செய்யக்கூடிய ஒரு கிருபைகளை கொடுக்கிறாரு, நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடிய கிருபைகளை தராரு, தீர்க்க தரிசன வரங்களை தராரு, சுகமாக்குகிற வரங்களை தராரு, ஞான வரங்களை கொடுக்கிறாரு. இப்படி பலவிதமான ஆண்டவருடைய தாளந்துகள், கிருபை வரங்கள் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது, வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் தானியேலுக்கு பலவிதமான காரியங்களை தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்தார். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவானுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? பத்மு தீவில கடைசி நாட்களில நடக்க போகிற ராஜ்யங்களை குறித்து, சம்பவங்களை குறித்து, வானத்துல என்ன நடக்க போகுது, பூமியில என்ன நடக்க போகுது, ராஜ்யங்களில என்ன நடக்க போகுது, ஜனங்களுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாவற்றையும் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதே போல
பவுலுக்கும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். என்ன? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த மேல அந்த அதிகாரத்துடைய மேல 3ஆம் வசனம் சொல்லு பாருங்க, அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுத்தப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்திற்கு புறம்பே இருந்தானா அதை அறியேன், தேவன் அறிவார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை அவர் பார்த்திருக்கிறார் தன்னோட வாழ்க்கையில. அப்போ மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை குறித்து அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு வேதம் சொல்லுது அவருடைய சரீரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதான், ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற. அது என்னவா இருக்கு? சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டாரு அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பவுல் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷ ஒரு சத்தியத்தை கத்துக் கொடுக்கிறார். என்ன? ஆவிக்குரியவங்க அப்படின்ற ஸ்தானத்துல இருக்கிற பரிசுத்தவான்களா இருக்கக்கூடிய விசுவாசியா இருக்கலாம், அல்லது மூப்பரா இருக்கலாம், அல்லது ஊழியக்காரலா இருக்கலாம், அல்லது உடன் ஊழியக்காரலா இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை எல்லாருக்கும் இது பொருந்தும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மேட்டுமை என்ன? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள், வெளிப்பாடுகள் இதுதான். சில பேர் என்ன நினைப்பாங்க, தனக்கு நல்லா ஜெபிக்கக்கூடிய கிருபை இருந்தா நல்லா ஜெபிக்காதவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, என்ன நீ இத்தனை வருஷமா விசுவாசியா இருக்க, சபைக்கு வர, முன்னாடி வர, எல்லாம் செய்யற, ஆனா உனக்குள்ள அந்த ஜெபமே ஒழுங்கா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்காதவங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, மட்டமா நினைப்பாங்க. அதே போல தனக்கு நல்லா பாடக்கூடிய கிருபை இருக்கும், ஆனா பாடவே தெரியாத அல்லது அழகா பாட தெரியாத, ராகமா பாட தெரியாத ஆட்கள் பாடும் பொழுது என்ன நினைப்பாங்க, என்ன நீங்க எல்லாம் பாடுறீங்க, அதுக்கு நீங்க சும்மா கம்மல் கை தட்டலாமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள டிகிரேட் பண்றாங்க. அவங்கள என்ன பண்றாங்க, வித்தியாசமான முறையில அவங்கள அவமதிக்கிற மாதிரி செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க. அதே போல நல்லா பாருங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஆனா டக்குன்னு வசனத்தை எடுக்க தெரியலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்களா இத்தனை வருஷம் வேத வாசிச்சுன்னா பிரயோஜனம், ஒரு வசனம் சொன்னா டக்குன்னு எடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமா பேசக்கூடிய ஆணவ குணம் வெளிப்படுது. இதெல்லாம் என்னது? மேட்டுமையான பார்வையினுடைய காரியங்கள். ஹல்லேலூயா. இது யாருக்கிட்ட இருக்கு? ஆவிக்குரியவங்கிட்ட இருக்கு. அப்ப நல்ல ஆராதனை பண்ணுவாங்க, அந்த வரமே இல்லாத மற்றவங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க, ஏளனமா நினைப்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல நல்ல வேத வசனங்களை எடுத்து போதிப்பாங்க, நல்ல வெளிப்பாடு உள்ள செய்திகளை கொடுக்கலாம், அல்லது விசுவாசம் உள்ள செய்திகளை கொடுக்கலாம். செய்தி கொடுக்கறதுல பல வகை இருக்குது. ரெவலேஷன் சாப்டரை எடுத்து நல்ல வெளிப்பாடு உள்ள செய்திகளை கொடுக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. வேதத்துல மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை எடுத்து கொடுப்பாங்க. அதே போல விசுவாசத்தை தூண்டக்கூடிய செய்திகளை கொடுப்பாங்க, தேவனை நம்ப பண்ணுகிற செய்தியை கொடுப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி வேதத்துல ஞான வரங்களை உடைய போதகர்கள் உண்டு, மேய்ப்பர்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவருக்கு அவங்களுக்கு அந்த கிஃப்ட்களை கொடுத்து வச்சிருக்காரு. அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிருபை இல்லாத ஆட்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, யோசனை பண்ணி பாருங்க. பெருமையா நினைச்சுக்கிட்டு, தன்னை பெருசா நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு வேதத்தை நான் கரைச்சு குடிச்சிருக்கேன்னு வாங்க. வேதத்தை கரைச்சி குடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு, படிக்கிறதுக்கு கொடுத்துக்கிறாரு இல்லையா? ஆமா. அப்ப இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கே உண்டான ஒரு மேட்டுமையா எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்கு கொடுத்த வரங்கள், அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் வச்சு அவங்கள நீங்க அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. பவுல் மூலமா ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. தானியேல் எங்கேயாவது அவ்வளோ தரிசனங்களை பார்த்தாரு, எங்கேயா பெருமை பாராட்டினாரா? யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் பத்மு தீவில் இருக்கும்போது எவ்வளோ வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி கொடுத்தாரு அவர் மூலமா. எங்கேயா மேன்மை பாராட்டினாரா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப மேன்மை பாராட்டுதல் கர்த்தருக்குரியது. அப்ப நாம் என்ன பண்ணணும், கர்த்தரை மாத்திரம்தான் மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. நமக்குரிய எந்த காரியத்தை குறித்தும் நாம மேன்மை பாராட்டக்கூடாது. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதலாவது சத்தியம். அப்ப இன்றைக்கு அந்த மேட்டுமையான கண்ணு தன்னை மிகைப்படுத்தி மற்றவர்களை தள்ளுபடி செய்யும் அந்த மனப்பான்மை உள்ள பார்வை யாருக்குள்ள இருக்குதோ அவங்கள பார்த்து ஆண்டவர்னா சொல்றாரு, அவங்களை வெறுக்கிறேன்னு சொல்றாரு. அவங்க வெட்கத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்க வெட்கத்தை என்ன பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. ஆமென். இரண்டாவதாக கடைசியாக வாசிப்போம், அதே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தோட 3வது காரியத்தை வாசிங்க.
கை, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு ஆங்கில வேதாகம வேத ஆராய்ச்சியாளர்கள் வேத பண்டிதர்கள் கொடுத்திருக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்களுடைய ரத்தம் சிந்தும் கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப குற்றமற்றவர்கள்னா யாரு? ஆண்டவர் யாரை பரிசுத்தமாக்குனாங்களோ, யார் அவர் ரத்தத்தினால கழுவி இருக்காங்களோ அவங்க தான் யாரு? நீதிமான்கள். அப்ப அவங்க கிட்ட என்ன இல்லை? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம பாவம் செஞ்சதுக்கு ஞானஸ்தானம் பெறும்பொழுது என்ன நடக்குது? நம்முடைய பாவங்கள் போக, குற்றங்கள் போக, சாபங்கள் போக, அக்கிரமங்கள் போக நம்ம என்ன பண்றோம்? கழுவப்படுறோம். அப்ப எழுந்துக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? புதிய மனுஷனா மாறீங்க. அதாவது இன்னும் சொல்லணும்னா, குற்றத்தை ஆண்டவர் மன்னித்து உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாரு? அந்த பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க யாரு? புதிதாய் பிறந்தவர்கள். புதிதாய் பிறந்தவர்கள் என்ன அர்த்தம்? குற்றமற்றவர்கள். அப்ப நீங்க தான் யாரு? நீதிமான்கள். அதனாலதான் அவங்க அழகா டைரக்டா என்ன சொல்லிட்டாங்க? குற்றமற்றவங்க வார்த்தைக்கு ஆங்கில வேதாகம பண்டிதர் என்ன சொல்றாங்க? நீதிமான்கள் நேரடியா சொல்றாங்க. நீதிமான்களுடைய ரத்தம் சிந்தும் கை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீதிமான்களை நாம என்ன செய்தாலும் அதுக்கேற்ற பலனை நம்ம என்ன பண்ணுவோம்? அடைந்தே தீர்வோம். அதை நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் மத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம், நல்லா கவனிச்சீங்களா? நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். நல்லா கவனிச்சீங்களா? அப்ப நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த நீதிமானுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கா அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. அப்படிதானே சொல்றாரு. அப்போ இது இப்படி திருப்பி வாசிச்சு பாருங்க. நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை கண்ணீர் சிந்த வைக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதற்கேற்ற பலனை அடைந்தே தீருவான். நீதிமானை வேதனைப்படுத்துகிறவன் என்ன பண்ணுவான்? அதற்கேற்ற பலனை அடைந்தே தீருவான். அப்ப நீதிமானை துன்பப்படுத்துகிறவன் என்ன பண்ணுவான்? அதற்கேற்ற பலனை அடைந்தே தீருவான். அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டவங்களை வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் சொல்லுது, குற்றமற்றவர்கள் என்று சொல்லுது. அந்த குற்றமற்ற நீதிமான்களை நீங்க ரத்தம் சிந்த வச்சாலும் சரி, கண்ணீர் சிந்த வச்சாலும் சரி, அவங்களை வேதனைப்படுத்தினாலும் சரி, துன்பப்படுத்தினாலும் சரி, துயரப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, வேதம் சொல்லுது கர்த்தர் அதில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெறுப்பு உங்க மேல வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? வெட்கத்தை அனுபவிக்கிறவங்களா மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதத்துல அழகா சான்றுகள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை குறித்து வேதம் சொல்ற வார்த்தை பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். அதே மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நல்லா கவனிங்க, பிலாத்துவோட மனைவி ஆள் அனுப்பி, அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். நல்லா கவனிச்சுங்க. ஏசப்பா குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் அப்படின்னு சொல்லுது. அந்த நீதிமான் நிமித்தம் இங்க ஒரு காரியம் நடக்குதுன்னா, அது பிலாத்து நியாயம் தீர்க்கிறதுக்கு அதிபதியா உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட இப்ப ஏசப்பாவை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அன்னைக்கு அங்க ஒரு பக்கம் நியாயம் விசாரிக்கிற காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அதே வேளையில அந்த பிலாத்துவோட மனைவி இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்க அவங்களுடைய சொப்பனத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெகு பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இங்க புருஷன் தப்பு செஞ்சிடற காரியத்துக்கெல்லாம் அங்க என்ன நடக்குது? அது சொப்பனமா இருந்தாலும் பாடு அங்க உண்டாகுது பாருங்க. அப்ப ஆண்டவரை வேத நீதிமான் சொல்லுது. அப்ப நீதிமானாகிய அவரை அங்க பாடுபடுத்தும் போது இங்க என்ன ஆகுது? அவன் குடும்பத்துக்கு பாதிப்பு உண்டாகுது. சொப்பனத்துல கூட விடுறது இல்லை ஆண்டவர். இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இது எப்படியோ வேதத்துல நடந்திருக்கு. ஆண்டவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாமுக்கு நடந்திருக்கு. ஆபிரகாம நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்கன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 13, பழைய ஏற்பாட்டில் 13ஆம் பக்கத்தில் இருக்கு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஆமா, ஆபிரகாம் என்னும் நீதிமானுடைய மனைவியை இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? அபகரிச்சுக்கிட்டாரு. அப்போ நீதிமானுடைய பொருளை அபகரிச்சாலோ, அவனுடைய மனைவியை அபகரிச்சாலோ, பிள்ளைகளை அபகரிச்சாலோ, அவனுடைய காரியத்தை நீ எதை தொட்டாலும் நீ என்ன பண்ண? கெட்ட அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அங்க நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய மனைவியை அந்த பார்வோன் எடுத்ததுனால வேதம் சொல்லுது மகா வாதைகளினாலே ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணாரு? வாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீதிமான் என்கிற அந்த ஆபிரகாமுக்கும் அவனுடைய மனைவியாகிய சாராளுக்கும் ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு எவ்வளவு பெரியது பாருங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவதா ஒரு சம்பவத்தை நம்ம வாசிப்போமே. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 16 17 வசனத்தை வாசிங்க. 2 வசனம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 16 17 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. பின்பு சாராளை நோக்கி, ஆமே, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவர் கடிந்து கொள்ளப்பட்டால் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியா. போதும், நல்லா கவனிச்சிங்க. இங்க அபிமெலேக்கு என்ன பண்ணாரு? ஆபிரகாமுடைய மனைவி சாராள் என்ன பண்ணாரு? கடிந்து கொண்டார். எல்லாருக்கும் முன்பாக அவன் என்ன பண்ண? ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். என்ன பண்ணிட்டான்? இது முக்காட்டுக்கு ஆகட்டும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து அவன் என்ன பண்றான்? ரொம்ப கேவலமா எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தினான். ஆனா அவன் என்ன நினைச்சான்? நம்மள ராஜா, நம்ம எதுவும் யாரும் பண்ண முடியாதுன்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு மேல ஒரு ராஜா இருக்காரு. யாரு? எல்லாருக்கும் மேல ராஜாதி ராஜாவாக ஏசப்பா இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? நீதிமான் என்கிற அந்த ஆபிரகாம் நிமித்தம், நீதிமான் என்கிற அந்த சாராள் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த நீதிமானாகிய அந்த சாராள அவன் அவமானப்படுத்தினதுனால, அவன் கடிந்து கொண்டதுனால அவனுக்கு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார். அப்ப என்ன ஆகுது? நீ இவனை தொடும்போது உன்னை வேற இடத்துல தொடுறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீதிமான நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க இதை செய்யற தவறு இதுதான். ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிற ஒவ்வொரு நீதிமான்களையும் நாம மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ணோம்னா வேதம் சொல்லுது கர்த்தர் அதுக்கு என்ன பண்றாரு? ஏற்ற பலனை யார் யார் அதை ஏற்படுத்துறாங்களோ உண்டாக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய காரியத்துல வந்த பிலாத்தோட மனைவிக்கு பார்த்தோம், சாராளுடைய காரியத்துக்கு வந்த பார்வோனை பார்த்தோம், அதே சாராளுக்கு வந்த இன்னொரு ஆள் யார்? அபிமெலேக்கு பார்த்தோம். அப்ப மகாவாதம் உண்டாச்சு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல சொப்பனத்துல மகா பாடுபட்டேன்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது கர்ப்பத்தையே அடைச்சு போடுறாரு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம கர்த்தர் வெறுக்கிற இந்த காரியம், நீதிமான நாம ரத்தம் சிந்த வச்சாலோ, நீதிமான நம்ம கண்ணீர் சிந்த வச்சாலோ, அவனை வேதனைப்படுத்தினாலோ, அவனுக்கு விரோதமா நம்ம எழும்பும் போதோ வேதம் சொல்லுது அதுக்கேற்ற பலனை அவன் என்ன பண்ணுவான்? அடைந்தே தீருவான். ஹல்லேலூயா. அதெல்லாம் இன்றைக்கு நாம இந்த 2 காரியத்தை பார்த்திருக்கோம். ஒன்னு மேட்டுமையான கண்ணு, ரெண்டாவது என்னது? நீதிமான்களுடைய ரத்தம் சிந்தும் கை. இந்த 2 காரியத்தை பார்த்தோம். நடுவில் இருக்க அந்த பொய் சாட்சியா, பொய் நாவு, அந்த காரியத்தை நம்ம கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த பரிசுத்த ஓய்வு நாளில் நம்ம அந்த வார்த்தையை கேட்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? அப்படியே இன்றைக்கு ஏன் அவமானம் வருகிறது? ஏன் நிந்தை வருகிறது? ஏன் நமக்கு வெட்கம் வருகிறது? ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம், வாக்கு தத்தங்களின் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், என் ஆண்டவர் என் ஆண்டவர் என் நேசர் என் பிரியம் அவர்தான் என்று சொல்லுகிற நாம், இன்னைக்கு அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அவர் வருகையில் நான் அவருக்கு ஒப்பாக இருப்பேன் என்று யோவான் சொல்லுகிறாரே, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற குணங்கள் நம்ம கிட்ட வருதா? இன்னைக்கு பவுல் சொல்லுகிறார், எப்படியாகிலும் அவருக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி நான் மரித்தோரிலிருந்து உயிர் அடைய வேண்டும் என்று சொல்லி, எப்படியாகிலும் கர்த்தருக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்ட பவுலை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறதே. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்?
இன்னைக்கு நாம் அவரை போல மாறணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அவருடைய அபிஷேகத்தால நிரம்பி, அவருடைய அக்கினியினால நிரம்பி அவரை போல மாற விரும்புகிற நாம என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இன்னைக்கு அவர் வெறுக்கிற காரியம் நமக்குள்ள எப்படி உள்ள நுழையுது என்பதை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். ஏன் நமக்குள்ள அவமானம் வருது? ஏன் நிந்த வருது? ஏன் மற்றவர்களாக நம்ம அவமானப்படுத்தப்படுறோம், கடிந்து கொள்ளப்படுறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த காரியம் எதனால வருதுன்னா, முதலாவதாக நம்மிடத்துல இருக்கிற மேட்டுமையான கண். இன்னைக்கு உலக பிரகாரமான மக்கள் சொல்கிற எந்த காரியம் நம்ம கிட்ட இல்லைன்னாலும் ஆவிக்குரிய மேட்டுமையான கண்ணு நம்ம கிட்ட இருக்கதானே செய்யுது. ஒரு சின்ன கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்தா, ஜெபிக்கிற கிருபை கொடுத்தா உடனே பெருமையா பேசிக்கிறோம். ஒரு சின்ன பாடக்கூடிய கிருபை கொடுத்தா பெருமையா பேசுறோம். சின்ன தீர்க்க தரிசன வரங்கள் கொடுத்தா பெருமையா பேசுறோம். அந்நிய பாஷையை கொடுத்தா பெருமையா பேசுறோம். வியாக்கியானத்தை கொடுத்தா பெருமையா பேசுறோம். சுகமாக்குற வரத்தை கொடுத்தா பெருமையா பேசுறோம். இந்த பெருமையான பேச்சு நமக்கு உகந்தது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறாரே, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறேன் என்று சொல்றாரே. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஆவிக்குரிய மேட்டுமையான கண் நமக்கு வேண்டவே வேண்டாம். இந்த மேட்டுமையான காரியத்தை இன்னைக்கு வெறுத்து தள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். இது உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணும். இது உன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். ஆண்டவர் கொடுக்க நினைக்கிற காரியங்களை இதை தடை பண்ணும். பிசாசு இதுக்கு பின்பாக இருந்து உன்னை மேட்டுமை கொள்ள வைக்கிறான், உன்னை பெருமை கொள்ள வைக்கிறான். அந்த மாய வலையில நீ சிக்கிறாத, அந்த மாய வலையில நீ விழுந்துடாத. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அந்த வலையை காட்டி கொடுக்கிறார், அதனுடைய கண்ணியை காட்டி கொடுக்கிறார். கண்ணி தெரிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். வேடனுடைய கண்ணி உனக்கு விரோதமாக வருகிறது. அவன் உன்னை எதோ காரியத்துல வீழ்த்தலாம் நினைச்சான், மாம்சக இச்சையில வீழ்த்தலாம் நினைச்சான், கண்களின் இச்சையில வீழ்த்தலாம் நினைச்சான், ஜீவனத்தின் பெருமையில வீழ்த்தலாம் நினைச்சான். இன்னைக்கு பெருமையை கொண்டு வந்துட்டான், மறைமுகமா பெருமையை கொண்டு வரான், மேட்டுமையை கொண்டு வரான். இதுல விழ வைக்கலான்னு சொல்லிட்டு உனக்கு விரோதமா போராடுறான். தேவ பிள்ளையே எச்சரிக்கையாயிரு, என் அன்பு சகோதரனை எச்சரிக்கையாயிரு. இந்த மேட்டுமை உனக்குரியதல்ல. நீ பரிசுத்தவான், நீ தேவனுடைய மனவாட்டி, நீ தேவனுடைய பிரியமான மகள், நீ தேவனுக்கு பிரியமான மகன். இன்னைக்கு இந்த காரியத்தை விட்டு ஒன்றை இன்றைக்கே மனம் திரும்ப தேவன் அழைக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்ப அழைக்கிறார். ஒருவேளை இந்த ஆவிக்குரிய பெருமையான காரியம் நம்முடைய இருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா என்னை பரிசுத்தமாக்குங்க, இனி என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல உதவியை கேட்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு நாம நீதிமான்களை என்ன பேசுறோம்? உண்மையான பரிசுத்தவான்களை என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? அவளுக்கு விரோதமா என்ன காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அப்படிப்பட்ட பேச்சு நமக்கு ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு குற்றமற்றவர்கள் யார்? ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை நீதிமான்கள் என்று வேதம் முத்திரை குத்துகிறது. அந்த நீதிமான்களை குறித்து நாம பேசுகிற வார்த்தையா இருந்தாலும் சரி, அவளை ரத்தம் சிந்த வச்சாலும் சரி, அவளை அடிச்சாலும் சரி, நொறுக்கினாலும் சரி, வேதனைப்படுத்தினாலும் சரி, அதற்கேற்ற பலனை கண்டிப்பா யாரா இருந்தாலும் அடைந்தே தீருவாங்க, அடைந்தே தீருவாங்க, அடைந்தே தீருவாங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீதிமான தொட்டா நீயும் கெட்ட, உன் குடும்பமும் கெட்டுச்சு, கர்ப்பம்லாம் அடைக்கப்படும். இன்னைக்கு நீதிமான தொட்ட மகா வாதம் வந்துடும். நீதிமான தொட்ட சொப்பனத்துல கூட உன்னை ஒழுங்கா தூங்க விட மாட்டார் ஆண்டவர். அதெல்லாம் இன்றைக்கு நீதிமான்களுக்கு விரோதமா எழும்பாதபடிக்கு, அவங்களுக்கு விரோதமா எந்த காரியங்களை நம்ம செய்யாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை நம்ம யாரையாகினும் ஏதாவது பரிசுத்தமான ஒரு விசுவாசிய, ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடிய, நல்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கக்கூடிய, ஆண்டவர் உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை நாம ஏதாகிலும் பேசியிருந்தா, நடந்திருந்தா, செய்திருந்தா, நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம், அவங்களிடத்திலையும் மன்னிப்பு கேட்போம். நாம சீர் பொருந்துவோம், நாம ஒன்றிணைந்து தேவனை ஆராதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இரண்டு காரியங்களை ஆண்டவர் மகிமையாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். இந்த அவர் வெறுக்கிற காரியத்தை நீங்களும் நானும் வெறுத்து இன்னைக்கு இந்த வெட்கத்திலிருந்து, அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் விலக்கி மீட்டு கொள்ள தேவன் வாஞ்சையாக இந்த நாளில் பகிர்ந்து கொடுத்த இந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு தங்களுடைய இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்க இந்த நாளில உதவி செய்து நீங்க வெறுக்கிற இந்த 2 காரியத்தை உடைய பிள்ளைகளை விட்டு எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. வெட்கத்துக்கு பதிலாக சிங்காரத்தை உடுத்துவேன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நீர் விரும்புகிறீர் ஐயா. என்றைக்குமே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. உடைய ஆசீர்வாதத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. உடைய பிள்ளைகள் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரின் வார்த்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆமென். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். Praise the Lord. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தமே பாரத்தை கலங்கி தவிக்காதே. அவரை அதிசயம் செய்வார். அதிசயம் செய்வார். நிற்பவன் யார்? கட்டணம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தரே. ஆமென். அதிசயம் செய்வார். அவரை நம்மை அதிசயம் செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.